இன்று நாம் சந்திக்கக்கூடிய தேர்தல் களம் என்பது சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு களம். நீங்க எது நின்று சண்டை போட்ட களம் இல்லை. நீங்களே போய் ஓட்டு போட போகும்போது உங்களுக்கே ஓட்டு இருக்கா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு களத்தை தான் நாம் சந்திக்க போகிறோம். அதனால வாக்காளர் பட்டியலை ஒரு முறைக்கு முதல்ல ஒரு தடவை பாருங்க, சரி பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட் வந்தப்புறம் சரி பாருங்க. விட்டு போனவங்கள நமக்கு முக்கியமா வாக்களிக்கக்கூடிய பூத்துல இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கவனமா இருக்கும். ஏன்னா அதுல இருந்து ஒரு 200 ஓட்டு நமக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் சில தெருக்கள் இருப்பாங்க, சில பகுதிகள் இருக்கும், சில பேர் இருப்பாங்க. அந்த வாக்குகளை பல இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாலே அவங்க நினைத்ததை சாதித்து விடலாம் என்ற ஒரு நிலை உருவாக்கி விடலாம். அதனால நாம் மிக 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 கவனமாக வாக்காளர் பட்டியல், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல வாக்காளர் பட்டியலை நம்முடைய முதல் கடமையாக நாம் சரி செய்ய வேண்டும். சரி